ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். அவனும் எல்லார் மாதிரியும் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். எல்லார் மாதிரியும் வீடும் கட்டினான். எல்லா வேலையும் முடிச்சும், மேற்கூரைய மட்டும் போடல. எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாம், முதல்ல வீடு கட்டினா, எல்லாம் மேற்கூரை எல்லாம் போட்ட பிறகு தான் வீட்ல ஜாமான்லாம் வைக்கணும். என்ன இப்படி அறிவு கெட்டத்தனமா செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு, எல்லாரும் அத பத்தி சொல்லாத ஆளே இல்ல. நம்மளே இருந்தாலும், நாமளும் அப்படிதான் சொல்லியிருப்போம். அப்போ எவ்வளோ பலமான வீடு கட்டியிருந்தாலும், எவ்வளோ உயர்ந்த பொருட்களால நம்ம வீட்ட அலங்கரிச்சிருந்தாலும், மேற்கூரை இல்லன்னா எந்த பயனும் இல்ல. அதே மாதிரி தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலயுமே குடும்ப ஜெபம் அப்படின்றது வீட்டுக்கு மேற்கூரை மாதிரி. இத பெரியவங்களே சொல்லியிருக்கிறாங்க. "குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதத்தான் யோபுவுமே சொல்லியிருக்கிறாரு. "தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது" அப்படின்னு சொல்றாரு. அப்போ வீட்ல நம்ம அந்த நாள் ஃபுல்லா என்ன வேலைகள் பார்த்திருந்தாலும் சரி, எவ்வளோ உயர்ந்த மனிதர்கள சந்திச்சிருந்தாலும் சரி, நம்ம புகழ் வாய்ந்த பொருட்கள வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் சரி, நல்ல நெறைய கை நெறையா விலை மதிப்பில்லாத முத்துக்கள வாங்குனாலும் சரி, அதை எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிற நம்ம பிள்ளைகளோட அமர்ந்து ஜெபம் பண்ற அந்த 10 நிமிஷம் மிகவும் விலையேற பெற்றது. அத கர்த்தர் கனம் பண்றாரு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்ற வசனத்தையும் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய அலங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும், நம்மளுடைய அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிரசன்னம் கண்டிப்பா இருக்கணும்.